அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புலேருந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. இது நாட் சீரிஸ் கீழே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் திவாலி சேல் பார்ட் 2ல் வந்து சில ஆஃபர்ஸ் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். iQOO 8 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. அதுவும் பார்த்தலாம். JioPhone Next உடைய லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 667ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் பேமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இனிமேல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் வந்து வரலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் குளோபலாக எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்த ஃபீச்சர் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. தற்சமயம் இந்தியாவில் வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்க ஃபோன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும், நீங்கள் யாருக்கு வேணாலும் பணம் அனுப்புகிற மாதிரி இருந்தது. ஆனால் இனிமேல் வந்து உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி சில விஷயங்கள், மேபி பேன் கார்டாக கூட இருக்கலாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது ஃபீச்சரில் வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபலாக எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவிலையும் இந்த ஃபீச்சர் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருந்தா அதுலேயும் இனிமேல் ஸ்டேட்டஸ் ஃபீச்சர் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இதுவும் பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. பீட்டா டெஸ்டிங்கில் ஹைலைட்டாக இருக்க இமேஜ் வச்சு பார்க்கும்போது வந்து ப்ரொஃபைல் பிக்சர் டேப் பண்ணும்போது அதில் ஸ்டேட்டஸ் இவங்க இன்டகிரேட் பண்ணலாம். வியூ ப்ரொஃபைல் இல்லைனா வியூ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேயும் இவங்க ஸ்டேட்டஸ் ஃபீச்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ ரிவீலாக இருக்க இமேஜஸ் பார்க்கும்போது சோஷியல் மீடியா ஆப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்கிராப் புக் ஆப் இல்லைனா விஷுவல் சர்ச் ஆப் இல்லைனா வந்து இன்பவுண்ட், அதாவது பின்பவுண்ட் ஆப் மாதிரி வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பை வந்து பேபால் பர்ச்சேஸ் பண்ண போகிறதா வந்து யூஎஸில் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்திருக்கு. இதையடுத்து அந்த ஆப்புடைய ஷேர் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது. பேபால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இலான் மஸ்க் அண்ட் குரூப் உடையது, ஒரு பெரிய குரூப் அதை வச்சுருக்காங்க. அவங்க இதை அக்வயர் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே அதோட ஷேர் வேல்யூ அதிகமாக இருக்குது. பட் இப்போ பேபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை டினை பண்ணியிருக்காங்க. எந்த சோஷியல் மீடியா ஆப்பையும் நாங்கள் அக்வயர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பேபால் போன வாரம் தான் ஒரு புது ஆப், சூப்பர் ஆப் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் ஷாப்பிங் டூலை இன்டகிரேட் பண்ணுற மாதிரி யூஎஸில் இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பின்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்களே தவிர வந்து அந்த ஆப்பே வந்து பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னு வந்து இந்த ரூமருக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பாப்புலர் சீரிஸ் ஸ்குவிட் கேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பேர்லேயே ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருந்திருக்கு, ஸ்குவிட் கேம் வால்பேப்பர்னு. இந்த கேம் வந்து ஆரிஜின் என்ன, யார் டெவலப்பர் எதுவுமே தெரில. பட் நிறைய பேர் வந்து ஸ்குவிட் கேம் வந்து இது பாப்புலரான நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் அப்படின்னோன்னா அவங்களோட இதுன்னு நினச்சி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து மெலேஷியஸ் ஆக்டிவிட்டிக்காக வந்து சில ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. அகைன் இதில் நிறைய மேல்வேரும் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் இதை வந்து ஆண்ட்ராய்டு டிவைசஸில் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் தற்சமயம் இந்த ஆப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க, மேல்வேர் ஆப் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் யாராவது இதை டவுன்லோட் பண்ணியிருந்தா இதை அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் திவாலி சேல் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். அக்டோபர் 28லேருந்து நவம்பர் 3 வரைக்கும் இந்த சேல். அதே நீங்கள் எஸ்பிஐ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் இன்ஸ்டன்ட் 10% ஆஃபர் அப்படின்னும் பார்த்துருந்தோம். இந்த சேலில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பிக் பில்லியன் டே சேலில் ஆஃபர் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வந்து உங்களுக்கு ரெட்மி அண்ட் மோட்டோ ரிவீலாக இருக்குது. ரெட்மியில் ரெட்மி நோட் 9 சீரிஸ், அதாவது ரெட்மி நோட் 9, அதுக்கப்புறம் ரெட்மி பிரைம், ரெட்மி 9 ஸ்போர்ட் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட மோட்டரோலா G40, G60, G40 ஃபியூஷன் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான லாஸ்ட் சேலாக ஃப்ளிப்கார்ட் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இதில் பெஸ்ட் டீல்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதோட அமேசானும் வந்து ஃபினாலே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஃபினாலே சேல் அப்படின்னு சொல்லி இன்னிலேருந்து அக்டோபர் 26 டு நவம்பர் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஃபர்ஸ், அதாவது என்ன கார்டு ஆஃபர் எதுவுமே இவங்க ரிவீல் பண்ணலை, நாளைக்கு தான் தெரிய வரும். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்டும் ஃபினாலே சேல் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபைனலாக இந்தியாவில் JioPhone Next வந்து தீபாவளி கிட்ட, அதாவது நவம்பர் 4 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அவங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோவும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் JioPhone Next உடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் OS பற்றியும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரகதி OS, இந்த பேரில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் பிரகதி
ஓஎஸ் அப்படின்னோடனே இது என்ன ஓஎஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது எக்ஸாக்டாக ஆண்ட்ராய்ட் கோ என்ட்ரி லெவல் டிவைசஸில் இது வரைக்கும் ஆண்ட்ராய்ட் கோ நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதே ஓஎஸ் தான் இன்னும் சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுக்கறதுனால பிரகதி ஓஎஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆண்ட்ராய்ட் கோவுடைய ஒரு ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுடைய லான்ச் இவெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொண்டு வர மாதிரி, ரீட் அலவுட் வாய்ஸ் அசிஸ்டன்ட், அந்த மாதிரி சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. போர்ட்ரேட் மோட், அதோட ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய கேமராவில் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஒரு 5000 ரூபாய் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இல்லாமல் இன்னும் என்ஹான்ஸ் ஃபீச்சர்ஸோடு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஓஎஸில். ஸோ JioPhone Next இந்தியாவில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ், டிஜிட்டல் இதெல்லாம் தவிர்த்து சோஷியல் காஸ்க்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் குளோபல் கோல் ஆப். இந்த குளோபல் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட கொலாப் பண்ணி பண்ணுறாங்க. இந்த ஆப் வழியாக 2030க்குள்ளே ஒரு பெட்டர் வேர்ல்டு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒப்பீனியன். குளோபலாக நிறைய பேரோட இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆப்பில் வந்து எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து யாருக்காவது சாப்பாடு இல்லைனா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குளோபல் சேஞ்சஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பணமாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸும் இதில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சாம்சங்குடைய இந்த குளோபல் கோல் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் காஸ்க்காக இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. Oppo A சீரீஸில் இன்னொரு 5G டிவைஸ் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது A56 இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம். அகைன் மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 700ல் 2 5G பேண்ட்ஸோட இது லான்ச் ஆகலாம் தெரியுது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HD+ LCD பேனல் கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி, டுவல் கேமராஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. பார்க்கலாம் என்ன ப்ரைஸில் இந்த டிவைஸ் கொண்டு வராங்க. A சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்தியாவில் iQOO 8 சீரீஸ் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. இது வந்து இந்த மாதம் கடைசி இல்லை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பருக்குள்ளே லான்ச் ஆகலாம் தெரியுது. 2 டிவைஸும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. குளோபலில் லான்ச் பண்ண iQOO 8, 8 Pro ரெண்டுமே இந்தியாவில் லான்ச் ஆகுது. 8 வந்து iQOO 8 இந்த பேர்லேயே கொண்டு வராங்க. அதே ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO 8 Legend இந்த பேரில் கொண்டு வராங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு AMOLED பேனல், ஸ்னாப்ட்ராகன் 888 ஒன்று, ஸ்னாப்ட்ராகன் 888+ல ஒன்று கொண்டு வராங்க. ஸோ எக்ஸலண்ட் டிஸ்பிளே, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டிவைஸாக iQOO தரப்புலேருந்து 2 டிவைசஸ் இந்தியாவில் வரப்போகுது. Redmi Note 11 சீரிஸ் அக்டோபர் 28 அன்னைக்கு குளோபலில் லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதில் ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இவங்க கொடுக்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவ்யூவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. AMOLED பேனல் கொண்டு வராங்க. இப்போ வந்து 90 frames per second வந்து கேம்ஸ் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இமேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேம் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக ரெட்மியுடைய Note 11 Pro Plus இவங்க லான்ச் பண்ணலாம். மற்ற டிவைசஸ் அதாவது Note 11 அண்ட் Note 11 Pro விட இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. OnePlus உடைய 9RT இது எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் நிறைய பேர் வெயிட்டிங். பட் OnePlus உடைய இன்னொரு டிவைஸும் இந்தியாவில் IMEIல லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GN2200. ஸோ GN2200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் இல்லாமல் நாட் சீரிஸ் கீழே லான்ச் ஆகலாம். ஆல்ரெடி Note 2 இந்தியாவில் இருக்குது. இப்போ இது Note 3 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ OnePlus உடைய Note சீரீஸில் இன்னொரு டிவைஸ் 2021க்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி OnePlus 9RT உங்களுக்கு நவம்பரில் லான்ச் ஆகும். Note 3 வந்து நம்ம டிசம்பரில் எதிர்பார்க்கலாம். ஸோ திவாலி சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியும் திவாலி வித் மீ அப்படின்னு சொல்லி வந்து கண்டெக்ட் பண்ணி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஷாமியுடைய Mi 11X அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 24,999 அப்படின்னு சொல்லி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த 24,999 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர்ஸ் தான். இவங்க வந்து டீசரில் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு போட்டிருக்காங்க. பட் வந்து நிறைய பேர் வந்து இது கிரெடிட் கார்டு மட்டும் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை Mi 11X பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ஆஃபரில் வேணும் அப்படிங்கும்போது ஷாமியுடைய அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். JioPhone Next எந்த OSல லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஃபோன்பே. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ரத்தி செல்வி. கங்க்ராச்சுலேஷன் ரத்தி செல்வி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.